யோ என்னையா அது? அந்த குழந்தைய கடத்தின கேஸ நம்மகிட்ட கொண்டு விட்டானுவன். அது நம்ம ஏரியாவே கிடையாதுயா. அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் தெரியும்ல. அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல் நம்ம ஏரியால வருதான். பின்ன தூக்குறது யாரு? மாறியில அவன் விஷயத்துல தலையிட்ட உசுறு தப்புமா? அதான் சூசகமா பார்த்து நமக்கிட்ட நவட்டி விட்டாங்க. எல்லாம் சரிதான்யா, தலையிடாம இருக்க முடியாது. கடத்தினது கஸ்டம்ஸ் அதிகாரியோட குழந்தைய. பிரஷர் மேல பிரஷர் வருது. என்னையா பண்றது? பாயா திருமூர்த்தி சார், இந்த கஸ்டம்ஸ் ஆபீசர் குழந்தைய மாறி தூக்கி வச்சு மிரட்டுறானா. நான் ஒன்னேதான் அனுப்பலான் இருக்கேன். போய் கூட்டிட்டு வந்துறியா? எல்லாரும் சொன்னானுவன் புதுசா வந்துருக்க பொறுப்பை கொடுக்காதன்னு. நான் தான் அவனுக்கு ஃபுல் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். வேற காப்பாத்தணுமியா? இந்த பாரியா மணி கூட அடிக்கி. உனக்கு நல்ல நேரவே. போயிட்டு வாவே. சார் ஒரு நிமிஷம் சார். கலைக்கிருச்சா? டேய், உனக்கு சந்தோஷம் தானே? முதல் நாள் என்ன டியூட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஒரு குழந்தையை கடத்திட்டாங்களா? நான் தான் போய் காப்பாத்தணுமா? இப்படி சிக்க வச்சிட்டியாடா. எதுக்கு பயப்படுற? ஓ போவா, அப்படியே போக வேண்டியதான். மாறி யாரு தெரியும்ல? அவன் யாரா இருக்கட்டும், அது பத்தி பிரச்சனை இல்ல. நான் சொல்ற மாதிரி செய். உன் கூட யாரும் வேணாம், நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்லு. எது? தனியாவா? தனியாவா? சோலோவா? ஐயா அப்படி அடிக்காதீங்க, தப்பு கிழிஞ்சிருங்கய்யா. பெரிய பெரிய தப்பு செய்யறவங்களெல்லாம் விட்டுட்டு தப்படிக்கிற எங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கீங்களா ஐயா? கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். ஏமியா நேத்து அந்த பதுங்குனது இப்படி பாயறதுக்கு தானா ஐயா? யோ என்னையா போனதும் தெரியல வந்ததும் தெரியல டப்புனு முடிச்சுட்டு வந்துட்ட. ஓட்டுட்டு போன காக்கி சட்டை கசங்காமலே சாதிச்சிட்டியா ஐயா? நீதானாயா? நீ காப்பாத்தினது இந்த குழந்தைய மட்டும் இல்லையா, இந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய மானத்தையும். ரொம்ப பெருமையா இருக்கலாம். சிங்களா தான் போவோம்னு அடம்பிடிச்சாமல, சிங்களா தானே போவோம். தூத்துக்குடியில இப்படி ஒரு சிங்கத்தை, இப்படி ஒரு மனுஷனை, இப்படி ஒரு ஆம்பளை நான் பார்த்தது இல்ல. பாக்கிறதுக்கு சின்ன வயசுல நான் அமைச்சர் அது மாதிரி இல்ல. கேள்விப்பட்டோம் ஐயா, உங்க அப்பா போலீஸ், உங்க தாத்தா போலீஸ், போலீஸ் சத்தம் உடம்புல ஓடுது இல்ல, இப்படி தாமரிட்டு வந்து நிப்பேன். இல்ல சார், கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். நாம இவ்வளவு புகழ் பாடுதோம், முகத்துல ஒரு துளி சலனம் கூட இல்லாம இந்த காரியத்தை தாஞ்சையில எவனோ ஒருத்தம் பண்ண மாதிரி நிக்காம பாரு. இந்த அடக்கத்தை நீங்க கத்துக்கணும். ஆமா சார். இந்த அடக்கம் உன்னை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும்ல. விடல சார். வீரத்துக்கு அடையாளப்படி வச்சுக்க, நல்லா இருக்கு. இந்த வாழை எனக்கு யார் கொடுத்தா தெரியும்ல? சொல்லல. அது சார் வந்து சரி, பழைய பெருமை எதுக்கு, புதிய பெருமையா பாடுவோம். ஆல் தி பெஸ்ட், குட் லக். வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிய? தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே. ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள பொறுக்கலையடா உனக்கு? வீட்ல இருந்து முடிவு கட்டிட்டு தான் வருவீங்களா? சாரிங்க, தெரிஞ்சே யாராவது இடிப்பாங்களா? ஏ தெரிஞ்சுதான் இடியே. காலம் காத்தால வந்துட்டான், கண்ண பொடரியில வச்சுக்கிட்டு. சொன்னா கேளுங்க, நானே ரெடி பண்ணி கொடுத்துறேன். தள்ளுங்க ஒரே. ஏய் வண்டியை தொட்டா கையை வச்சுவேன்.
ஐயோ மறுபடியும் கீழே போட்டா பாவி. அச்சோ வண்டி செம சொட்டையாயிடுச்சே. ஐயோ போயா சொட்ட. டக்கம். உனக்கு இது நல்லா இருக்கா? புது வண்டி அப்படி பண்ணிட்டியே. காலையில தான் ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். பார்த்து கலர் செலக்ட் பண்ணேன். மூளை இல்லாதவனே. ஏழ்ற. ஹலோ, நான் தான் வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? புது வண்டி இப்படி பண்ணதுக்கு பொட்டு வச்சு ஆரத்தி எடுப்பாங்களா? உன்னெல்லாம் போலீஸ்ல தானே பிடிச்சு கொடுக்கணும். ஏமா வீல் கத்துற? அந்த தம்பி தான் அடிபட்டதை சரி பண்ணி தரம் சொல்லுதுல்ல. யோ சோலிய பாத்துட்டு போயா. பணமாற மாதிரி வளர்ந்துருக்கான். ஏன்டா அடிச்சேன்னு இவனை கேட்காம ஏன்டா வந்து பேசிட்டு இருக்க? பாக்குறதுக்கு டீசெண்டா இருக்கீங்க, ஆனா வார்த்தை மட்டும் தப்பா வருது. பொம்பளைன்னு பாக்குறேன். பொம்பளைன்னா நீங்க என்னடா பண்ணுவீங்க? நாங்க வாயை முட்டு போணுமா? என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஹலோ, வாடா போடான்னு பேசாதீங்க, அப்புறம் நமக்கும் பேச்சு வரும். என்னடா வரும்? என்னடா பேசுவ நீ? போடி. போடியா? என்ன பண்ற பாரு மகனே, நீ சத்த. அவன் பறந்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே ரவுடித்தனமா இருக்குண்ணே. அதான் நான் அப்ப போன் பண்ணி சொன்னேன்லடா. ஆம்பளைங்களை பத்தி சொல்லண்ணே, பொம்பளைங்களும் அப்படிதான் இருக்காங்க. என்னடா சொல்ற? தெரியாம ஒரு பொண்ணு வண்டி இடிச்சிட்டேன். என்ன கத்துறா? பொம்பளையாவ 3 வாயை மொத்தமா வச்சிருக்கானே. எப்பா அட பாவி, இப்படி பண்ணிருக்கான். அவனை சும்மாவா விட்டுட்டு வந்த? கூட்டமா இருக்குன்னு சொல்லி டீசன்ட் பார்த்துட்டு பேசாம வந்துட்டேன். கையில சூலாயுதம் மட்டும்தான் இல்ல, பத்ரகாளின. நீ ஏங்க டீசன்ட் எல்லாம் பார்த்துட்டு? நீதான் நல்லா பேசுவியே, 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க வேண்டியதானே? கேட்காம வருவேனா? நானும் நாக்க புடுங்குற மாதிரி கேட்டேன். ஆனா அதெல்லாம் அவனுக்கு பத்தாது. மறுபடியும் அவனை கண்ணுல பார்த்தேன், சட்னி தான். நானா இருக்க போய் ஓரளவுக்கு சமாளிச்சு வந்தேன். நீ எல்லாம் சிக்கி இருந்த சட்னி தான். என்ன இந்த பேச்சு பேசிருக்கா? பேசாம ஒரு கேஸ் புக் பண்ணி உள்ள தள்ளிடுவோம்டா. அதெல்லாம் வேணாண்ணே. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் லைஃப்ல கிராஸ் பண்ணாம இருக்கிறதே நல்லது. அப்ப சரி. ஏமா ஒரே நம்பரை 2 பேர் கட்ட எப்படிமா கொடுக்க முடியும்? என்ன சார் சொல்றீங்க? அது என் லக்கி நம்பர் சார், அதனாலதான் விரும்பி கேக்குறேன். அவர் யாருன்னு சொன்னீங்கன்னா அந்த ஜென்டில்மேன் கிட்ட நான் வேணா பேசுறேன். அதோ அவர்தான் அந்த ஜென்டில்மேன். கண்டவங்க கிட்ட கேட்கணும்னு அவசியம் இல்ல சார். இதுக்கு என்ன சார் ஃபார்மாலிட்டிஸ்? எவ்வளவு பணம் கட்டணும்னு சொல்லுங்க, நான் கட்டிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். சார், நானும் அப்ளை பண்ணிருக்கேன். என்னோட லக்கி நம்பர். எவ்வளவு பணம் வேணாலும் கட்டுறேன். எனக்கு இந்த நம்பர் வேணும். பரம எதிரி கூட விட்டு கொடுப்பேன், ஆனா இவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சார். இவன் என்ன சார் விட்டு கொடுக்கறது? நீங்க சொல்லுங்க சார் எவ்வளவு கட்டணும்னு, நான் கட்டுறேன். 2 பேரும் இப்படி சண்டை போட்டீங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாதாமா முடியும். ஓகே சார், நான் விட்டு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட். தம்பியை விட்டு கொடுத்துருச்சு. அந்த நம்பரை நீங்களே எடுத்துக்கோங்கம்மா. விட்டுலாம் கொடுக்கல சார். ஊட்டி கழிச்சு பார்த்தேன். 1516 டோட்டலா 13 பேய் நம்பரு. இவங்க பேஸுக்கு கரெக்டா இருக்கும், கொடுத்துருங்க. யார பத்திர பேரு சொன்ன? டேய், என்ன திமிரு இருந்தா என்ன பத்திர பேரு சொல்லிட்டு போவேன். டேய், நீ தான பேய்? என்ன ஓடுற? டேய், நில்லுடா. டேய், என்ன ஓடுற? பயப்பட. ஏங்க அப்படி பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? நான் பேய் மாதிரி கத்துறேனா? போறா பார், எல்லாம் அவனால. போறா பார். யாருக்கு அவன்? அன்னைக்கு ஸ்கூட்டியை உடைச்சிட்டு போனா, இன்னைக்கு என்ன பேய்னு திட்டிட்டு போறான். அவனா? ஐயோ, அவன் மூஞ்சி பக்கம் விட்டனே. அவன் மூஞ்சி மறுபடியும் பார்த்தேன், சட்னி தான். அண்ணா சொல்லுங்கண்ணா. உங்க அண்ணா ஏதாவது சொன்னாடா அந்த பொண்ணு விஷயமா? ஒண்ணுமே சொல்லி அண்ணா. ஒரு பொண்ணு இருக்கு, நம்ம அப்பா காலத்துல இருந்து தெரிஞ்சவங்க தான். நீ போய் பொண்ணை பார்த்துட்டு பதில சொல்லுன்னு 1 வாரமா கேட்டுட்டு இருக்கிறேன். பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பொண்ணு வீட்டுல இருந்து இன்னைக்கு ஏதாவது நாள் நல்லா இருக்கு, வந்து பார்த்துட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. கொஞ்சம் என்னன்னு கேளு அவங்ககிட்ட. அப்படியே விஷயண்ணா, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, என்னடா கிருஷ்ணமூர்த்தி அண்ணா போன் பண்ணாருண்ணே. ஏய் போடா, சும்மாடா. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்ல. ஏன் கல்யாணம் வேணாமா? வேலைக்கு போயாச்சு, அடுத்த கட்டமா தானே. ஏய் சிப்படா. இல்ல ஸ்டேஷன்ல ஏதாவது லேடி போலீஸை கரெக்ட் பண்ணிட்டியா? ஏய் சி. அப்புறம் கடைசி வரைக்கும் நாமளே சமைச்சு நாமளே சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? இதான் சரியான நேரம், சாப்பிட்டு கிளம்பு, போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது சரிடா, ஆனா அந்த பொண்ணு பாக்குறதுலாம் எனக்கு ஒத்து வராது. வெக்கமா இருக்குடா. டேய் பேசாம நீ போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், இந்த வேலையும் உனக்காக நான் தான் செய்யணுமா? ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா.
அக்கா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? இன்னும் ரெடி ஆகலையா? ஏன் இப்ப பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? இருக்கறத வச்சு பார்த்தா போதும். இதுல என்ன ரெடி ஆவறதுக்கு இருக்கு? அக்கா மாப்பிள்ள சூப்பரா இருக்காரு, சான்ஸே இல்ல. ஃபர்ஸ்ட் சைட்ல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இவருக்கு எந்த கண்டிஷனும் போட தேவையில்ல. சூப்பர்க்கா. அப்படியே சொல்ற? அந்த ஐப்ரோ பென்சில் எடு. மாப்பிள்ள வரலையாமா, அவர் தம்பி தான் வந்திருக்காரு. இவரு பாத்துட்டு சரின்னு சொன்னா அவருக்கு சரியாமா. போச்சு. அவன் பாத்துட்டு போனாலே 1008 நொட்ட சொல்லுவான். இதுல இவரை பாத்துட்டு போய் அவரு ஓகே பண்ணணுமா? இவனுக்கு இந்த சாரி போதும். ஓடி. என்னது அந்த பொண்ணா? நல்ல வேலை தப்பிச்சோம். அந்த கிருஷ்ணமூர்த்தி தேவையில்லாம பம்புல மாட்டி விட பார்த்தாரு. எப்படியும் அவன் என்ன பத்தி நல்ல விதமா சொல்ல போறது இல்ல. ஒண்ணுக்கு 2 போட்டு கொடுத்திருப்பான். கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்காது. இடிச்ச பொண்ணியும் அவ்வளவு தூரம் சண்டை போட்டுருக்க தேவையில்ல. கொஞ்சம் அமைதியா போயிருந்திருக்கலாம். இல்லண்ணே, சரியா வரும். டேய் என்னடா சொல்ற? அன்னைக்கு என்னமோ பத்ரகாளி மொத்தத்துல 3 இருக்கு அப்படி இப்படி என்னமோ சொன்ன. ஆமாண்ணே, அப்ப சொன்ன. நீயே கொஞ்சம் பயந்தாளு. உன் பக்கத்துல நிக்கிறதுக்கு சரியான பொண்ணுண்ணே. அத்தனை ஆம்பளைக்கு முன்னாடி எகிரி பேசணும்னா என்ன தைரியம் வேணும்? கரெக்டா பேசுறாங்கண்ணே. நம்ம மேலயும் தப்பு இருக்கு. போய் வண்டி அடிச்சிருக்கோம். கொஞ்சுவாங்களா? பின்ன கொஞ்சுவாங்களா? தப்பு அவன் மேலதான். நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. வெளியில வச்சு பார்த்த மாதிரி இல்லண்ணே, வீட்டுல வச்சு பாக்குறப்ப வேற லட்சணம். அப்படியா சொல்ற? மாப்பிள்ள சரின்னு சொல்லிட்டாராமா. அவங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேக்குறாவ. பாட்டி நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஏதாவது போன் வந்து அட்டெண்ட் பண்ணு. சரி அத்தா, போய் குளி. எதுக்கு பாட்டி சோப் எல்லாம் மாத்தி மாத்தி வைக்கிற? சொன்னா கேட்க மாட்டேன். ஜெயந்தி டீம் லீடர். பாட்டி போன் அடிக்குது, எடு. குளிச்சிட்டு இருக்காங்க, அப்புறமா கால் பண்ணுங்க. ஐயோ எப்ப வந்தீங்க? வீட்ல யாரும் இல்லையே. சாப்பிடுறதுக்கு கூட ஒண்ணு கொடுக்காம. பாட்டி அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. எங்க சைடுல இருந்து எல்லாம் பார்த்தாச்சு. நாள் பார்த்தாச்சு, நேரம் பார்த்தாச்சு, சமையல் கூட ஆள் பார்த்தாச்சு. உங்க சைடுல இருந்து என்ன பார்க்கணுமோ பாத்துக்குங்க. எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கலையே. எல்லாத்தையும் நீங்களே பாத்துட்டீங்களே. யார் பார்த்தா என்னங்க? எதுக்கு உங்க வேலை எங்க வேலைன்னு பிரிச்சு பேசுறீங்க? இனிமே எல்லாமே நம்ம வேலை தானே, நாங்களே பாத்துக்கிறோம். கிளம்புறேன். சரி. ஒன்னும் சாப்பிடாம போறீங்களே? சாப்பிட்ட மாதிரி தாங்க. உங்களுக்கு தான் ஸ்பெஷலா தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? எங்க அக்கா உங்ககிட்ட சண்டை போடுறத மனசுல வச்சுக்காம நீங்க தானே ஓகே பண்ணீங்க, அதுக்காக தான். நானும் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. எதுக்கு? தேங்க்ஸ் சொல்றதுக்கெல்லாம் காரணம் வேணுமாங்க? என்னடி அப்பையில இருந்து பாட்டி பாட்டின்னு கத்திக்கிட்டு கிடக்க? பாட்டி ஒரு நிமிஷம் அப்படியே இரு. கொஞ்சம் பின்னால வா, பின்னால வா. ஐயோ போச்சு. பாட்டி பாட்டி கொஞ்சம் அப்படியே நில்லு. இங்க வா. எதுக்குடி? வா பாட்டி. என்னத்துக்கு? இந்த டவல கட்டு. எதுக்கு இத கட்ட சொல்ற? ஒண்ணும் இல்ல, நீ முதல்ல கட்டு. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு வந்து அவுத்து கட்டு. வா வா.
அவுத்து கட்டு. ஐயோ போச்சு. பாத்துட்டான். அவன் பார்த்தாச்சு சொல்லும் போது நான் சந்தேகப்பட்டிருக்கணும். பாத்துட்டான். கன்ஃபார்மா பாத்துட்டான். கீழே இறங்கிடுறேன். அப்படியே தூக்கி விடு. பிடிங்க சார். பாத்து மெதுவா. ஆன்வர் பிடிச்சிடா. விடு விடு. பாத்து அப்படியே விடு. அப்படியே இறங்கு. பிடிங்க. என்னடா நீ? திருப்தியா? அப்படியேடா உனக்கு அந்த வண்டி மேல ஒரு கண்ணு தேடி வந்து இப்படி பண்ற? கீழே இறங்க. பிடிங்க சார். நைஸுங்க. ஏன் ரூம் இவ்வளவு லட்சணமா இருக்கு? இதுக்கு தான் பொண்ணுங்க வீட்டுல இருக்கணும்னு சொல்றது. இது உனக்கு நினைச்சியா? எனக்கும் பாட்டிக்கும். ஓ, ஃபேமிலி பேக்கேஜா வந்துட்டீங்களா? நான் ஏதோ டெம்பரரி விசிட் நினைச்சேன். பெர்மனன்ட் விசிட்டா? அப்படிதான். முதல்ல இப்படி கிட்ட வந்து உட்காந்து பேசாத. பாட்டி உள்ள இருக்காங்க. போ. நீங்க உள்ள வந்தோடனே எங்களை வெளியே துரத்துறீங்களா? நடக்கட்டும். வாங்க. பாத்து டேய் அதே மேல அனுப்புற. கீழ் ரூம்ல வைடா. இல்லடா, மேல பக்கத்துல இருக்க ரூம்ல வச்சிரடா. சொல்றத கேளு. போங்க. ஒருத்தன் சொல்றதே கேட்க மாட்டான். வாங்க. டேய் என்னடா ஆச்சு? செட் ஆச்சாடா? மேல இருக்க ரூம்ல செட் ஆகல. கீழ செட் பண்ண சொல்லுங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்லடா. ஒரு நிமிஷம். அவர் உன்னோட சின்னவரா? ஏன்? என்னோட 2 வயசு பெரியவன். நானும் பாத்துட்டு இருக்கேன். அவர் வாடா போடான்னு பேசிட்டு இருக்கேன். அது சின்ன வயசுல இருந்து அப்படிதான். சின்ன வயசுல எப்படி வேணா இருந்துக்கலாம். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல. இனிமே அவர் அப்படி எல்லாம் கூப்பிடாத. அவர் வயசுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் அவர் போஸ்டுக்காவது நீ கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாமா? உனக்கு மரியாதையை சொல்லியில கொடுக்கணும். என்னையவே ரோட்ல வச்சு வாடி போடின்னு சொன்னவன் தானே நீ. அது யாருன்னு தெரியாதப்போ. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சும்மாதான் இருக்கேன். சும்மா இருக்கியா? சும்மா இருக்கிறத இவ்ளோ பெருமையா சொல்ற? இப்படி எல்லாம் பேசினா சும்மாதான் இருக்கணும். கடைசி வரைக்கும் இப்படியே சொகுசா இருந்தாலும் நினைக்கிறேன். அதாவது வேலைக்கு போற வழியை பாரு. டைம்ல 2 பேர் பேசணும் எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? ஏய், முழு கோழி இப்படி கொண்டு வந்து வச்சா தனியா எப்படி திங்கிறது? ஏ தனியா போய் இவ்வளவு பெரிய காரியம் எல்லாம் பண்றப்போ இத தனியா சாப்பிட முடியாதா? அண்ணாச்சியோட மொத்த சரக்கையும் தனியால போய் தான் பிடிச்சிட்டு வந்தீங்களா? எல்லாம் கேள்விப்பட்டோம். சாப்பிடுங்க. ஏண்டா காலையிலேயே கொட்டிக்க போறியே? நீ என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கா போற? ஏன் பாட்டி நீ மட்டும் காலம் காத்தாலே கொட்டிட்டியே? நீ என்ன ஸ்டேட் பேங்க் வேலைக்கா போற? எல்லாத்துக்கும் எழுத்து பேச கத்துக்கிட்டான். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஊர்ல எங்க பார்த்தாலும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. புதுசா ஒரு எஸ்ஐ வந்திருக்காரு. அவர் எல்லா பக்கமும் கலக்கிட்டு இருக்காருன்னு எங்களுக்கு கேக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சாப்பிடுங்க. மாமா ப்ளீஸ் அது அப்படியே வைங்க. இது ஸ்பெஷலா நானே செஞ்சது. சாப்பிட்டு பாருங்க. ஏய், நீ இப்படி பண்ண எப்படி? மனுஷன் 2 கோழி எப்படி சாப்பிடுறது? பரவாயில்ல மாமா, சாப்பிடுங்க. சரி. அதான் நான் சொன்னேன். டேய், நீ எப்படா வந்த? நீ 2வது கோழி முழுங்கும் போதே வந்துட்டேன். நீ ஒன்னும் சாப்பிடலையா? வெறும் தட்டெல்லாம் சாப்பிட முடியாது பிரதர். ஏய், உனக்கு ஒண்ணு வைக்கல? நீ ஏதாவது மிச்சம் வச்சாதான் உண்டு. சாப்பிடும் போதெல்லாம் பேசக்கூடாது. அது சாப்பிடுறவங்களுக்கு. ஐயோ, என்னால முடியாதுமா, முடியாது. ஐயோ மாமா, அது உங்களுக்கு இல்ல, எனக்கு. ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. சரி, நானும் கிளம்புறேன். டியூட்டிக்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் சாப்பிடணும். அக்கா இங்க கால் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொரு கால் கிடைக்குமா? ஜெயந்தி, மத்தியானத்துக்கு லஞ்ச் எடுத்து வச்சிருக்கேன். போகும்போது மறக்காம எடுத்துக்கிட்டு போ. பார்க்க போறாங்க.
என்னதுல இந்த ஜாமான்லாம் சீக்கிரம் வாங்கி வந்துரு. ஓகே, ஆ அங்கங்க சுத்தாம சீக்கிரம் வந்துடணும். பிரதர், என்ன பிரதர் இது? நீ மதியம் முழுங்குறதுக்கு மட்டனா? இன்னையில இருந்து கடத்தல் பெரிய பிணி தாண்டி இன்ஸ்பெக்டர். புது வேட்டியை தொடங்கல. சொல்லுங்க அண்ணி. மாப்பிள்ள வந்தாச்சா? இல்ல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு எங்கேயாவது பராக்கு பார்த்துட்டு கோட்டை விட்டுறாத. அவர் ரொம்ப நாள் கழிச்சு யூஎஸ்ல இருந்து இந்தியா வர்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்கேன், சொதப்பிடாத. சரி. ஜெயந்தி பத்தி அவர் கேட்டாருன்னா நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிட்டு இருக்காத. நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுதா? வாங்க மாப்பிள்ள. எப்படி கண்டுபிடிச்ச? நான் தான் மாப்பிள்ள. எத்தனை படத்துல பாத்துருக்கோம் அமெரிக்கா மாப்பிள்ளைய. அச்சு பசகாம அப்படியே இருக்க. ஹேய், சின்ன வயசுல பார்த்தது எப்படி இருக்கா ஜெயந்தி? சும்மா தல தலன்னு தக்காளி மாதிரி இருப்பா, பாத்துட்டே இருக்கலாம். ஹேய், நல்லா சொல்ற நீ. சொல்லு சொல்லு. லைட் வெயிட், அளந்து வச்ச மாதிரி ஒரு ஹைட். குட். ஓ, அப்போ எப்படி எங்க காம்பினேஷன்? அல்லோ. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? பாட்டி. ஹேய் பாட்டி. வாட்ஸ் அப்? பாட்டி தெரியலையா? நம்ம கௌதம் பக்கத்து வீட்ல இருந்தானே. ட்ரவுசர் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் தானே இவன். இப்பயும் ட்ரவுசர் போட்டு தான் சுத்திட்டு இருக்கான். வா வா. ஓ, மை ஹஸ்பண்ட். Hey, how you doing? Very well, very well. மாப்பிள்ள. அப்படியா? என்ன பாக்குற? யாரும் தெரியலையா? நம்ம ஜெயந்தி தான். அடையாளமே தெரியாம வளர்ந்துட்டால. கொஞ்சமாவது ஞாபகம் வருதா? லைட்டா. சின்ன வயசுல இருந்து தெரியும். இங்க பக்கத்து வீடு தான். காலேஜ் முடிச்சிட்டு அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டான். ஹீஸ் a green card holder. மந்த்லி salary எவ்வளவு தெரியுமா? Just ஒரு 10 lakhs. நீ கேட்டுக்கோ ஃபர்ஸ்ட். நினைச்சாவது பார்க்க முடியுமா? கௌதம், பிடிச்சிருக்கா? பட் மாப்பிள்ள எப்படி இருக்காரு? குட். வெரி குட். ஏன் செலக்ஷன்ல? அப்ப சேம் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? ஹே ப்ளீஸ் 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 ஒரு நிமிஷம். நீங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டீங்க. பட் நான் எதுக்காக 15 days முன்னாடி வந்திருக்கேன்னா, மேரேஜுக்கு முன்னாடி எனக்கும் ஜெயந்திக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதுதான். என்ன பண்ணணும் கௌதம்? ஒரு அவுட்டிங், டேட்டிங், மீட்டிங், கிளப்பிங். அதுக்கப்புறம் தான் நான் மென்டலாக ஃபிக்ஸ் ஆக முடியும். நோ ப்ராப்ளம். எங்க வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போ. கூல். இவனுக்கு வேலை இல்ல, சும்மா தான் சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த ஊர்ல அவனுக்கு எல்லா இடமும் தெரியும். எங்க போனாலும் யூஸ் பண்ணிக்கோ. குட். எங்க வேணா போலாம் பாஸ். ரெடி பாஸ். கிளம்புங்க, வாங்க போலாம். பாஸ், எனக்கு தெரிஞ்ச செம்ம பிளேஸ் ஒன்னு இருக்கு பாஸ். லவ்வர்ஸுக்கு கரெக்டான இடம். பக்கா நேச்சர், செம்ம கூல். ஹேய் கூல், நீ லவ் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுற நீ. அங்கே போ, அங்கே போ. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம்லாம் ரொம்ப ஜாஸ்தி பாஸ். இந்த ட்ரிப் ஒண்ணு போதும். உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி செம்மையா ஒர்க் அவுட் ஆயிடும். கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் மேடத்தை கூப்பிட்டுட்டு அமெரிக்கா போக வேண்டியதான் பாஸ். கரெக்ட். விளையாடுறியா? நிஜமா தான் பேசுறியா? ஏதோ உங்க அண்ணன் குட்ங்கிறாரு, நீ வெரி குட்னு சொல்ற. நான் இவனை மேரேஜ் பண்ணி அமெரிக்கா போய் செட்டில் ஆகணுமா? ஹேய் வாட்? எஸ். போண்டா கோழி மாதிரி இருக்கான். இவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? வாட் இஸ் போண்டா கோழி? அப்போ மனசுல நான் இல்லையா? நான் உன் கையை பிடிச்சதும் நீ என் காலை பிடிச்சதும் எல்லாமே பொய்யா? கையை பிடிச்சியா? ஏய், காலை பிடிச்சியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, வாட்ஸ் கோயிங் ஆன்? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க.